இப்போ இந்த செயற்கையான கூட்டத்தை உருவாக்கி 10,500 பேருக்கு நீ பெர்மிஷன் வாங்கியிருக்க. நீ உண்மையான மக்களை நேசிப்பவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? கரூர் சட்டமன்றத்தில் ஒரு 10 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே 2 தொகுதி, இந்த பாயிண்ட் ஏ 2 தொகுதி, பாயிண்ட் பி இன்னும் 2 தொகுதி, பாயிண்ட் சி இன்னும் 2 தொகுதி அப்படின்னு ஒரு அந்த இடத்துல பெர்மிஷன் வாங்கி நீ பேசுகிறதே 10 நிமிஷம் தான் பேசுகிற. அது திக்கி திணறி பேசுகிற. நீ 10 நிமிஷம் திக்கி திணறி பேசுறதுக்கு 41 பேர் மூச்சு திணறி செத்துருக்கானே. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையான மக்களை நேசிப்பவனாக இருந்தால் நீ அங்கங்கே ஒரு 4-5 பாயிண்ட் கேட்டு வாங்கி கூட்டத்தை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருந்தேன்னா உண்மையாக மக்களை பார்க்க போகிறேன்னு அர்த்தம். நீ ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டணும், அந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காமிக்கணும். அதை ஊடகங்களுக்கு பணத்தை கொடுத்து விஜய் கிளம்பிட்டாரு, விஜய் பல்ல விளக்கிட்டாரு, பாத்ரூம் போயிருக்காரு, விஜய் இப்போ தான் வெளியே வந்திருக்காரு, காரில் ஏறுறாரு, கார் ஓடிட்டுருக்கு போயிட்டுருக்கு, அதுக்கு 4 சக்கரம் இருக்குது, லைட் 2 லைட் இருக்குது, ஃப்ரண்டில் 2 லைட் இருக்குது, பேக்கில் 2 லைட் இருக்குது, அவர் இதில் ஏதோ சிவப்பு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அது என்னன்னு தெரியல, அது 2 சிசிடிவி இருக்குது. இப்படி இல்லாமல் வெக்கமாக இல்லை அந்த ஊடகங்களுக்கு. இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பணத்தை கொடுத்து பேர் சொல்லி பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு பணத்தை கொடுத்து எழுத வச்சு கூட்டத்தை கூட்டி பல்வேறு மாவட்டம் கூட்டத்தை கூட்டி ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டிக்கரோட 20,000 பேர் உட்காந்துருக்கான். நீ ஒரு 7,000 பேரை கூட்டிட்டு 7,000 பேர் 10,000 பேரை கூப்பிட்டு பெரிய படகு மாதிரி இருக்க பஸ்ஸை கொண்டாந்து வச்சு மோதுனா அங்கே நெரிசல் ஏற்படுது, உயிர் பலி ஏற்படுது. உன் கண்ணு முன்னால் செத்து தூக்கிட்டு போகிறான், உன் கண்ணு முன்னால் 10 பேர் செத்து போயிட்டான்னு சொல்லி உன் தொண்டை தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறான். அதை கேட்காதனால செருப்பு கொண்டு எறிகிறான். அது திமுககாரன் எரிஞ்சான்னு சொல்லி பொய் செய்தியை கிளப்பினேன். கத்தியை வச்சு குத்திட்டானே, ஒருத்தன் கத்தியை வச்சு குத்தி சாகலை இங்கே. அப்போ இத்தனையும் நடந்து அங்கே நீ ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்திருக்க. 18 கேமரா வச்சு, 8K கேமரா வச்சு, 60 ட்ரோன் கேமரா வச்சு ஷூட்டிங் எடுத்திருக்க. உன் பிஸ்னஸுக்காக, உன்னுடைய படத்துக்காக, கமர்ஷியல் வேல்யூக்காக நீ ஷூட்டிங் எடுத்து இத்தனையும் கிரியேட் பண்ண அப்படின்றது மக்கள் மத்தியில் இன்னைக்கு கிரவுண்ட் லெவலில் ஒரு கிராமத்து லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரியும். இது விஜய்க்கு சேர்ந்த கூட்டம் அல்ல, இது சேர்க்கப்பட்ட கூட்டம், தானாக வந்த கூட்டம் அல்ல, பணம் கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம். இது இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை உருவாக்கி ஒரு தள்ளுமுள்ள உருவாக்குனதுக்கு முதற் காரணம் விஜய் தான்ற மக்கள் மத்தியில் இன்னைக்கு பதிஞ்சிருச்சு.